திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 684, அதிகாரம் தூது. சோழ மன்னன் கிள்ளிவளவனுக்கு எதிரியாக இருந்த மன்னர் மலையமான் ஆவார். மலையமானுக்கு 2 குழந்தைகள் இருந்தனர். மலையமான் மீது கொண்ட பகையினால் அவரது 2 பச்சிளங்குழந்தைகளையும் தனது யானையின் கால்களால் மிதித்துக் கொன்று தனக்கு பிற்காலத்தில் வரவிருக்கும் எதிரிகளை அழிக்க இருப்பதாக பறைசாற்றினார் கிள்ளிவளவன். இச்செய்தி நாடெங்கும் பரவியதும் மக்களெல்லாம் இக்குழந்தைகள் மீது மிகுந்த கரிசனம் கொண்டனர். மன்னரின் செயல்பாடு தவறு என்பதை புரிய வைக்க விரும்பினர். ஆனால் மன்னரிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் விழித்தனர். இச்செய்தியை அறிந்த கோவூர்கிழார் என்னும் புலவர் மன்னர் கிள்ளிவளவனின் நாடு நோக்கி புறப்பட்டார். மன்னர் யானை மீது அமர்ந்து அக்குழந்தைகள் மீது மிதிக்க தயாரானார். மன்னா, நிறுத்து என்று அவரது அழைப்பில் அனைவரும் அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தனர். மன்னா, மன்னிக்கவும், நான் கோவூர்கிழார் என்னும் புலவன். நீயோ புறாவுக்காக தனது தசையையே தந்த சிபிச்சக்கரவர்த்தி மன்னரின் பிறப்பில் வந்தவன். தங்களை கொல்ல வந்த யானையைக் கண்டு பயமறியாது ஏதுமறியாமல் கைகொட்டி சிரித்து மகிழும் குழந்தைகளை கொல்வது ஒரு மன்னனுக்கு அழகாகுமா? அது வீரமாகுமா? உண்மையில் இத்தகைய செயல் ஒரு மன்னருக்கு பாவச் செயலாகும் என்று சொல்லி முடித்தார். அதை கேட்டதும் அங்கு கூடியிருந்தோரெல்லாம் அதை ஆமோதிப்பது போல் அமைதியாக நின்றனர். மன்னர் தனது தவற்றை உணர்ந்தார். மலையமான் நாட்டு மக்களும் மன்னர் மீது பகைமை உணர்வை மறந்தனர். இயற்கை அறிவும் தோற்றப் பொலிவும் தேர்ந்த கல்வி ஆகிய 3 தன்மைகளும் உடையவனே தூது செல்ல வேண்டும் என்பதை அறிவு, உரு, ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறிவும் உருவும் தூதிற்கு மதிப்பு, ஆராய்ந்த அறிவு தூதிற்கு சிறப்பு.